IFS 2019 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் தி கண்டிஷன்ஸ் which lead to wind erosion. செகண்ட் ஹாஃப்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் wind breaks அண்ட் shelter belts. wind breaks and shelter belts ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து கண்டிஷன்ஸ் which leads to wind erosion மட்டும் பார்க்குறோம். நம்பர் 1 வந்து அன்கன்சாலிடேட்டட் செடிமெண்ட்ஸ். அன்கன்சாலிடேட்டட் செடிமெண்ட்ஸ் ஜியாகிரபியில் இதை பத்திலாம் படிச்சிருக்கீங்களா? wind erosion ஜியாகிரபிக்கு என்ன புக் ஃபாலோ பண்றீங்க? கிளாஸ் நோட்ஸ். ஓகே ஓகே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நடத்திடுவாங்க, பேரண்ட் மெட்டீரியல் இதெல்லாம் பத்தி. ஸோ இதுல வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ எப்படி இதா இருக்கு, பைண்டா இருக்கு, எப்படி பைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்றோம். பார்ட்டிகல்ஸ் எப்படி பைண்டா இருக்கு அப்படின்றது. பார்ட்டிகல் வந்துட்டு பைண்ட் ஆகல அப்படின்னா என்ன நடந்திருக்கலாம்? எரோஷன் வந்து ஈஸியா இருக்கும். எரோஷன் வந்து ஈஸியா இருக்கும். பார்ட்டிகல் வந்து பைண்ட் ஆயிருந்துச்சு, சிமெண்டட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்டட் டுகெதர் பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அவ்வளோக்கு சீக்கிரம் எரோஷன் ஆகாது. விண்ட் எரோஷன் மட்டும் இல்ல, சாயில் எரோஷன் கூட அவ்வளோக்கு சீக்கிரம் நடக்காது. புரியுதுங்களா? ஸோ பார்ட்டிகல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Peninsular mountains, Himalayas. The peninsular rocks, Himalayas. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Peninsular rocks, Himalayas. எது ஓல்டு, எது யங்? அது வந்து யங். எது வந்து கன்சாலிடேட்டட் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா டிஃபரன்ஸ்? ஓகே, அது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும், படிச்சுக்கோங்க. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. எது ஓல்டர், எது நியூலி ஃபார்ம்டு அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகே. செகண்ட் வந்து எரிடிட்டி ஆஃப் கிளைமேட். எரிடிட்டி ஆஃப் கிளைமேட். எரிடிட்டினா என்ன மீனிங்? ட்ரைனஸ், ட்ரைனஸ் அந்த மாதிரி. ட்ரைனஸ் ட்ரைனஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? ஒருவேளை ஒரு ரீஜன் வந்து ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமா விண்ட் எரோஷன் இருக்குமா இல்ல குறைவா விண்ட் எரோஷன் இருக்குமா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒருவேளை ஒரு ரீஜன் மாய்ஸ்டா இருந்துச்சுன்னா அங்க வந்து விண்ட் எரோஷன் இருக்குமா? மாய்ஸ்டா இருக்கக்கூடிய ஏரியா, மாய்ஸ்டா இருக்க ஏரியாவில் வந்துட்டு சாயில் பார்ட்டிகல்ஸ் ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் வந்து பைண்ட் ஆயிருக்கும். ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் வந்து பைண்ட் ஆயிருக்கும். இல்ல ஒரு கிராவல் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அது கூட வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பைண்ட் ஆயிருக்கும் மாய்ஸ்ட் கண்டிஷன்ல. இதுவே வந்துட்டு எரிட் கண்டிஷன்ல எப்படி இருக்கும்? எரிட் கண்டிஷன்ல, இந்த மாதிரி எரிட் கண்டிஷன்ல இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு they were not cemented together. இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் ஒன்னொன்னு வந்து தனித்தனியா இருக்கும். அதனால ஈஸிலி it was prone to wind erosion அப்படின்னு சொல்லலாம். ஈஸிலி it was prone to wind erosion. இந்த மாதிரி இதுக்கு ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? மஷ்ரூம் ராக்ஸ். மஷ்ரூம் ராக்ஸ். எப்படி இந்த மாதிரி கீழே இருக்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு கீழே மட்டும்? என்னமா? விண்ட் எரோஷனால. விண்ட் எரோஷனால ஒரு சில கிராவல்ஸ், கிராவல்ஸ் லார்ஜ் சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகக்கூடியது எல்லாமே வந்து இது மேல பட்டு உரசி உரசி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த இது வந்து கீழே விழுந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எரோட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ எரிடிட்டி வந்து ஒரு ரீசன் சொல்றாங்க. தேர்டா வந்து விண்ட் ஸ்பீடு. தேர்டா வந்துட்டு என்னது? விண்ட் ஸ்பீட். எவ்வளவு ஸ்பீடுக்குள்ள, எவ்வளவு ஸ்பீடு வரைக்கும் இருக்கணும் விண்ட் ஸ்பீடு? 20 கிலோமீட்டர் பர் இன்ச் டு ஆர் 6 மீட்டர் பர் செகண்ட். 6 மீட்டர் பர் செகண்ட் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்டால எரோஷன் வந்து பண்ண முடியும், எரோஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூரியஸ் 40s, ரோரிங் 60s இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதுல எங்க இதுல வரும்? ஃபியூரியஸ் 40s, ரோரிங் 60s சொல்லுங்க லஜிஸ்ட்ரி. எதுல வரும்? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வெஸ்டர்லீஸ். வெஸ்டர்லீஸ். ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் விண்ட் ஸ்பீடு? எப்படி, ஏன் ஃபாஸ்டா இருக்கு? ஆப்சன்ஸ் ஆஃப் கான்டினன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் கான்டினன்ஸ். ஸோ அதனால வந்து விண்ட் ஸ்பீடு வந்து அங்க அதிகமா இருக்கு. விண்ட் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றோம். ஸோ இங்க எவ்வளவு தேவை? 6 மீட்டர் பர் செகண்ட் அட்லீஸ்ட். 6 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா எரோஷன் கெப்பாசிட்டி இருக்கு, அந்த விண்டுக்கு வந்து எரோஷன் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சாயிலோட டெக்ஸ்டர். சாயில் டெக்ஸ்டர் என்னென்ன பார்த்தோம் சாயில் சயின்ஸ்ல? சாயிலோட டெக்ஸ்டர் என்னென்ன பார்த்தோம்? சாண்டு, சாண்ட், சில்ட், கிளே, லோம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். லோம். இந்த இதுல எது வந்துட்டு அதிகமா சசப்டபிள் டு ஆர் ப்ரோன் டு விண்ட் எரோஷன்? சாண்ட், அப்புறம்
ஸ்பெசிஃபிக்கா வந்து லோமி சாண்ட்னு சொல்றாங்க. சாண்ட் பட் ஸ்பெசிஃபிக்கா லோமி சாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிகல் சைஸை வச்சு சொல்றாங்க லோமி சாண்ட். ஒரு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஒரு ட்ரையாங்கிள் வச்சு சொல்லியிருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் வச்சு எது எது என்னென்னு சொல்லியிருப்போம். அந்த பேட்சுக்கு 82 மெம்பர்ஸ் இருந்த பேட்சுக்கு சொல்லியிருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் வச்சு லோமி சாண்ட் என்ன, அந்த மாதிரி வேற வேற டைப்ஸ் என்னன்னு சொல்லியிருப்போம். அதுல ஸ்பெசிஃபிக்கா லோமி சாண்ட் வந்து இட் வாஸ் ப்ரோன் டு விண்ட் எரோஷன், ஹைலி ப்ரோன் டு விண்ட் எரோஷன். அது காரணம் வந்து அதோட சைஸ் தான் அதுக்கான காரணம். கிராவல்ஸ் எல்லாம் வந்துட்டு விண்டால எரோட் ஆகுமா? அவ்வளவுக்கும் சீக்கிரம் எரோட் ஆகும், பட் அவ்வளவுக்கும் சீக்கிரம் ஆகாது. மற்ற கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா தான் எரோட் ஆகும். ஸோ அதான் இந்த இதுல இருக்கும். லோமி சாண்ட் ரிச் பார்ட்டிகல்ஸ் between the size 10 to 100 microns is vulnerable to aeolian erosion. Aeolian என்ன மீனிங்? ஏலியன் என்ன? விண்ட், ஏர் அப்படின்ற மாதிரி. விண்ட் இல்லைன்னா ஏர். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரெசிஸ்டன்ட். கிளேவோ இல்ல ராக்ஸோ கிராவல்ஸோ வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். வேற என்னென்ன ரீசன் இருக்கலாம்? ஒரு 4 சொல்லி வச்சு மீதி என்னென்ன ரீசன் இருக்கலாம்? மேபி அது ஏதோ ஒரு கன்வர்ஷன் அட்லீஸ்ட் மீட்டர் பர் செகண்ட் ஞாபகம், கிலோமீட்டர் பர் மினிட், மீட்டர் பர் செகண்ட் இருக்குல்ல, இந்த இது ஞாபகம், இந்த யூனிட் ஞாபகம். சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னு நான் பார்த்து சொல்றேன் ஒரு டைம். சொல்லுங்க, வேற என்ன ரீசன் இருக்கலாம்? வேற என்ன இருக்கலாம்? பேரன் லேண்ட்ஸ், ஃப்ரீ வெஜிடேஷன் இல்லாம இருக்கலாம். வெஜிடேஷன் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அதான் இந்த இதுல இருக்கும். வெஜிடேஷன் இல்லாம இருக்கிற லேண்ட். வெஜிடேஷன் இல்லாம இருக்கிற லேண்ட். The presence of vegetation on the surface reduces the wind erosion. எப்படி வெஜிடேஷன் இருக்கறனால எப்படி வந்துட்டு குறையுது? ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஒருவேளை ஒரு பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால எரோஷன் வந்து குறையுது அப்படின்றாங்க. சாயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? சாயில் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம், என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். கிரம்பி நேச்சர் அப்படின்னு பார்த்தோம். வேற என்ன? கிரானுலர் அண்ட் கிரம்பி பார்த்தோம். வேற சாயில் ஸ்ட்ரக்சர் வேற என்ன ஞாபகம் இருக்கு? பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பிரிஸ்மேட்டிக் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து காம்போசிஷன் வந்து மாறுது. ஸோ அந்த காம்போசிஷன் எவ்வளவு இருக்கு? ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருந்தா நல்லதா, குறைவா இருந்தா நல்லதா? அதிகமா இருந்தா நல்லது. ஸோ soils with less structure improving matter such as organic matter, iron, aluminum, lime are more prone to, இதெல்லாம் இந்த கண்டென்ட்ல குறைவா இருந்துச்சுன்னா என்ன? more prone to wind erosion. ஸோ இந்த கண்டென்ட்லாம் குறைவா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து more prone to wind erosion அப்படின்னு சொல்றோம். சோடியம், சால்ட் அதெல்லாம் இருக்கிறது என்ன ஆகும்? அதிகப்படுத்துமா இல்ல குறைவாக்குமா? சோடியம் இல்லைன்னா சால்ட், அதாவது ப்ராப்ளமேட்டிக் சாயில், மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளமேட்டிக் சாயில் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இது அதிகப்படுத்துமா இல்ல குறைக்குமாமா விண்ட் எரோஷனை? ஃபோஸ்டர் தி விண்ட் எரோஷன் ஆஃப் சாயில். ஃபோஸ்டர்னா என்ன மீனிங்? இன்க்ரீசஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். சாயில் சர்ஃபேஸ்ல ஸ்டோனி சாயிலா இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? இது என்னது? ஸ்டோனி சாயில்னு சொல்றோம். இது வந்து லூஸ் சாயில் சொல்றோம். இந்த ரெண்டுல வந்து எது வந்து ஹைலி ப்ரோன் டு விண்ட் எரோஷன்? லூஸ் சாயில் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா, லூஸ் சாயில் சர்ஃபேஸ் இருக்கிறதா வந்துட்டு ப்ரோன் டு விண்ட் எரோஷன். லூஸ்லி அரேஞ்ச்டு பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ப்ரோன் டு விண்ட் எரோஷன் அப்படி சொல்றோம். சாயில் மாய்ஸ்சர் வந்து பாசிட்டிவ்லி அசோசியேட்டடா நெகட்டிவ்லி அசோசியேட்டடா? சாயில் மாய்ஸ்சர்
நெகட்டிவ்லியுமா? நெகட்டிவ். சாயில் மாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா எரோஷன் வந்து குறைவா இருக்கும். சாயில் மாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா எரோஷன் வந்து குறைவா இருக்கும்.